அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகர ராசி அன்பர்களே, புதன்கிழமை ஜனவரி 8, 2025 மார்கழி 24 குரோதி வருடத்தைய இந்த அற்புத நாளில் திதி 2:26 PM வரை நவமி, நட்சத்திரம் அஸ்வினி 4:29 வரை அஸ்வினி, அதன் பிறகு பரணி. ஆகையினாலே கடன் அடைக்க அல்லது புதிய கடனை துவங்க, அதாவது இந்த கடனெல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த நாளிலே திட்டமிட்டு வாங்கக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய அமைப்பை தரும். இருந்தாலும் ஏழரை சனி முடியக்கூடிய இந்த தருணத்தில் புதிய கடன்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மிருத்யு ஆகையினாலே சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களில் இருக்கிறீர்கள் என்றால் பகல் பொழுதிலே பயணங்களை தவிர்க்க வேண்டும், அதாவது புதிய பயணங்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய அன்றாட பயணங்கள், ரெகுலர் யூஷுவல் டிராவல்ஸ், இதில் சற்று கூடுதல் கவனம் தேவை. இந்த நாளுக்கு திதி துவயம். புதிய அல்லது எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய சுபகாரிய விஷயங்களுக்கான துவக்கத்தையோ இந்த நாளிலே செய்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லதாக அமையும். சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்பது பார்க்கும்போது மேஷ ராசியில் இருக்கிறார். சனி சுக்கிரன் இணைந்திருக்கும் போது சனி பகவானுடைய பார்வை பலம் அங்கு இருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது, சுகம் சார்ந்த விஷயத்தில் சற்று சுகத்தை விட்டு கொடுத்து கூடுதல் உழைப்பு, பணியிடத்தில் ஆனாலும் சரி அல்லது குடும்பமானாலும் சரி கோபதாபங்களை காட்டாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் எதுவென்றாலும் சரி அந்த இடத்துல போட்டியாளர்களிடம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும். எதுவுமே காதல் போன்ற விஷயமோ அல்லது தேவையில்லாத ஏதேனும் ஒரு நட்பு உறவு, அதாவது உறவு நட்புகளிலே சிலது தேவையில்லை என்ற முடிவு உங்களுக்கு ஏழரை சனி காலத்திலே வந்திருக்கும். அந்த தேவையில்லாத உறவு நட்புக்குள் ஈடுபட்டு ஏதேனும் செலவு செய்தீர்கள் என்றால் அது வீண் விரைய செலவாக போகும். ஆகையினாலே இந்த நாளில் தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளுக்கு எந்த செலவும் செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு சுபத்துவத்தை தரும். மேலும் இந்த நாளும் எந்த சுபத்தை நினைக்க வேண்டும், அதாவது நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும். இந்த நாளுக்குத்தான் அந்த தன்மை என்ன, சுபகாரிய தடை, நாளுக்கு மிருத்யு. ஆனால் உங்களுக்கு அதையும் மீறி மிகப்பெரிய ஒரு அசுரயோகம் என்பது அமைகிறது. காரணம், ராசிக்கு முன்பின் இருக்கக்கூடிய சனி மற்றும் சூரியன் மிகப்பெரிய அற்புதமான நினைத்ததை சாதிக்கக்கூடிய அந்த தைரியம் தெம்பை தருகிறது. ஆனால் ஏதோ ஒரு நிலையில் மனதில் ஒரு முனிவரை போன்ற ஒரு மனநிலை இந்த நாளிலே சில நேரத்தில் எழும். ஆகையினாலே உங்களுடைய அந்தரங்க விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையோடு பகிர்வதும் கூட சில நேரத்தில் தவறாக முடிந்துவிடும். முழுவதுமாக உண்மைகளை நீங்கள் உண்மை ரகசியம் என்று ஏதேனும் இருக்கிறது என்றால் அது உண்மை வேறு, ரகசியம் வேறு. ரகசியம் என்றால் என்ன, அதை வெளிப்படுத்தினால் பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட ரகசியங்களை உங்களுடைய இல்லத்து நெருங்கிய உறவோடு நீங்கள் பகிர்ந்தால் அவர்கள் ஏதேனும் ஒன்று சொல்ல அது வாக்குவாதமாக மாறக்கூடிய நாள். ஆகையினாலே இனிமையான திருமண வாழ்க்கைக்கு பேச்சை குறைத்து கொள்வது என்று மிக சிறப்பு. வியாபாரம் தொழிலிடத்தில் இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும். சொத்து சேர்க்க வேண்டிய ஆர்வம் என்றால் இன்று அதை தவிர்ப்பது நல்லது. இன்று புதிய வீடு வாங்க முயற்சி செய்வதோ அதாவது புதிய ஒரு நிலம் வாங்க ஒரு முயற்சி செய்வதோ சென்று பார்ப்பது கூட தவிர்ப்பது நல்லது. குடும்பத்திற்குள், அதாவது உங்களுடைய குழந்தைகள், கணவன் மனைவி, உங்களுடைய இல்லத்து பெரியவர்களோடு இந்த குடும்ப நாளை இனிமையாக செலவழிப்பது சிறப்பை ஏற்படுத்தும். காதலுக்கு உகந்ததாக அல்ல. உடல்நலத்தை பொறுத்தவரை இன்று மற்ற நாட்களை விட இந்த நாள் உங்களுக்கு இனிமையை தரும், சுகத்தை தரும். ஏதேனும் நோய் இருந்தால் ஒரு குணத்தை தரும். எனது அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இதுவரை ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.